எல்லாரும் வணக்கங்க. நான் தான் கன்னியாகுமரி பேசுறேன், விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து. இப்போ நியூ ஷோரூம் சர்வீஸ் சென்டரில் உங்களுக்கு புது ப்ரொடக்ஷன் ஒன்று நியூ ஷோரூம் கப்பல்லேருந்து புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் வரப்போகுதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். என்ன விஷயம்னா, இப்போ விவசாய கருவிகள் எல்லாமே நம்ம நியூ ஷோரூமில் வந்து பஞ்சாப்ல வந்து ப்ரொடக்ஷன் ஆகி ஒன்று ஒன்று வந்துட்டு இருக்கு. இப்போ முதல்ல வந்து உளுந்தடிக்க ஸ்டார்ட் பண்ண வண்டியிலேருந்து இப்போ பேக் டோக்கரி வரைக்கும் மிஷினை ஃபுல்லாகவே ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கம்பெனியை பொறுத்தளவுக்கு எல்லாமே அது பர்ஃபெக்டாக ஒவ்வொரு பொருளும் தரமான பொருளாக போட்டு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. தேவையான ஸ்பேரு எல்லாமே அப்படியே வந்துட்டு இருக்குங்க. இப்போ புதுசாக வந்து மிஷின் இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரில் இப்போ இன்னொன்று ப்ராப்பர்ட்டி ஒன்று வரப்போகுது சொல்லியிருந்தேன். இப்போ அதுதான் நியூ ஷோரூமா ரோட்டோவேட்டருங்க. இந்த ரோட்டோவேட்டர் வந்து எல்லாமே ஹெவியாக போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம எடுத்து நான் ஃபீல்டில் ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்க்கும்போது களிமண்ணாக இருந்தாலும் சரி, ஈரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மேலே இருக்கிற தகட்டுக்கு மேலே ஒன்றுமே பிடிக்கலைங்க. அதே அளவு சவுண்டு பக்காவாக இருக்குது. கீர் சவுண்ட் எதுவும் கேட்கல, சைடில் கீர் சவுண்ட் எதுவும் கேட்கல, சைடில் ஆயில் டைப்பு எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க. டோர் ஹெவியாக போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு நல்ல கம்பெனியில் என்ன தரமாக தயாரிக்கமோ அந்த அளவுக்கு முறையாக தயாரித்து ஒரு ரோட்டோவேட்டரை கொடுத்துருக்காங்க. இதில் தகுடாக இருக்கட்டும், தகுடு எல்லாமே நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க. மெயின் வந்து கத்தியோட நம்ம ஒரு ரோட்டோவேட்டர்னா நிறைய பிரச்சனை வரும். ரோட்டோவேட்டரில் என்னென்ன பிரச்சனை வரும்னா, மெயின் வந்து கீழே மண்ணு பிடிக்கும். இந்த மண்ணு பிடிக்கிற ஈரத்தில் மண்ணு ஓடும் போது ஈரப்பத்தில் மண்ணு பிடிக்கும். இந்த மண்ணு பிடிக்கிற பிரச்சனை வந்து இதில் இல்லவே இல்லைங்க. இதில் அருமையாக இருக்குது. மெயினாக வந்து எந்த மண்ணில் ஓட்டினா, இப்போ மணலில் ஓட்டினா சாப்பிட்டா ஓடும். அதனால் நம்ம வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணனா, நம்ம கையில் போயிட்டு களிமண்ணில் விட்டு வண்டி ஓட்டி பார்த்தோம். ரோட்டோவேட்டர் ஓட்டும் போது பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே ரோட்டோவேட்டர் ஓட்டிருக்கேன். இது புதுசாக வந்துக்குது எப்படி ஓடுன்னு சொல்லிட்டு பயந்தாரம் வண்டி எடுத்து ஓட்டினேன். அருமையாக இருக்குங்க. இதில் விஷயம் என்னன்னா, இதில் ரேட்டிங் வந்து பார்க்கும்போது ஒரு பக்கமாக விவசாயிக்கு தகுந்த மாதிரி ரேட்டிங் வரும். அதை பற்றி பயப்படாதீங்க. யார் விவசாயிகளுக்கு இந்த ரோட்டோவேட்டர் வேணுமோ என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ரோட்டோவேட்டர் எடுத்து பாருங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி தரேங்க. இது கீரை பொறுத்தளவுக்கு இது மல்டி கியர் பாக்ஸ் தாங்க. இது 36 பிளேட். இதில் 36 கத்தி தான். இதில் அது 42 கத்தி இதில் இருக்கு. இதில் 36 கத்தி இருக்கும்போது கத்தி எல்லாமே ஹெவியாக போட்டிருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. முறையாக இருக்குது. பிளாஞ்செல்லாம் பக்காவாக இருக்குங்க. பிளாஞ்சை பொறுத்தளவுக்கு சில பிளாஞ்செல்லாம் வந்து ஒரு சின்னதாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். பிளாஞ்செல்லாம் பக்காவாக இருக்குது. இதில் கனம் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்க. இது 36, இது இப்போ நம்ம பார்க்குறது இது 42. இது மல்டி கியர் பாக்ஸ் தான், கீர் தான். இது மல்டி கீர் போது நம்மளுக்கு சவுண்டு ஒரு லோடு கொடுக்கும்போது ஒரு பவர் எல்லாமே பக்கம் இருக்குங்க. ஏன்னா அந்த களிமண்ணில் லோடு கொடுக்கும்போது அப்பயே தெரிஞ்சுது. இதில் வந்து இப்போ சாஃப்டான சவுண்டு கீர் பாக்ஸில் இருக்கட்டும், சைடு கீராக இருக்கட்டும், இதில் கீர் சவுண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது. ரொம்ப நம்ம கீரில் வந்து சவுண்டு கேட்கறது அந்த பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. இதெல்லாம் அருமையாக இருக்குது. இதுதான் 42 கத்தி. அது 36 கத்தி, 42 கத்தி. நம்ம 2 ஆப்ஷனுமே இருக்குது. இதை விட விவசாயிகளுக்கு வேறு என்ன பெஸ்ட்டாக வேணும்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நியூ ஷோரூம் கம்பெனிலேருந்து பஞ்சாப்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மெயினாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்ன இப்போ வந்து மிஷின் வந்து ஒரு கம்மியான ரேட்டில் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் பேசி எதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். கம்மியான ரேட்னா உளுந்து மட்டும் ஓடுற மாதிரி, கிராப் மட்டும் ஓடுற மாதிரி எதாவது கேட்டிருக்கீங்க. பார்ப்போம். அதை கண்டிப்பாக எதாவது இருந்தாலும் பண்ணோம். கமெண்ட்டில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம். நன்றி, வணக்கம்.